கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எப்படி ஜெபிப்பதென்றும் ஜெபம் ரொம்ப முக்கியம் என்பதை குறித்து இந்த நாளிலும் வேதத்திலிருந்து நாம் பார்க்கலாம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, இங்கு இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாகிய அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருக்கு வானம் திறக்கப்பட்டது போல இன்றைக்கு நீ ஜெபிக்கிற மனுஷியே காணப்பட்டீர்கள் என்றால் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு வானத்தின் பலகணிகளை உங்களுக்கு திறப்பவராக காணப்படுகிறார். எனக்கு அருமையானவர்களே, தானியேல் ராஜாக்களுக்கு அடுத்து அவர் அந்த தேசத்தில் பிரதான மந்திரியா இருந்த போதிலும் அவர் 3 வேளை ஜெபம் பண்ணுகிறவராய் காணப்பட்டார். இன்றைக்கு தானியேல் எவ்வளவு சுறுசுறுப்பவராக காணப்பட்டிருக்கலாம். அதே போல நீங்களும் வேலை விஷயத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் சுறுசுறுப்புள்ளவர்களாகவும் நேரம் இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் அப்படி சொல்லி நீங்கள் ஜெபிக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களையே நீங்கள் வஞ்சித்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் ஜெபிக்காமல் இருந்தால் நீங்கள் வஞ்சிக்கிற ஆவியை உடையவர்களை காணப்படுகிறீர்கள். இதற்கு காரணம் உங்களுக்கு ஜெபிக்க விருப்பம் இல்லை என்பதே ஆகும். அதுவும் இல்லாமல் நான் ஏற்கனவே ஜெபித்திருக்கிறேன், நான் ஜெபித்திருக்க ஜெபம் போதும் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஜெப ஆவியினால் மறுபடி நிரப்பும்படி நிச்சயமாக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பாருங்கள், ஒரு தானியேலுடைய வெற்றி சிறந்த வாழ்க்கைக்கு, அதாவது அவன் சிங்கத்தின் கவியில் போட்ட பொழுது அங்கே தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி அது சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு ராஜாக்களே வந்து நீ ஜீவனுள்ள தேவனுடைய மகன் என்று சொல்லும் அளவுக்கு அவன் ஜெபித்திருக்கிறான் என்று சொன்னார். இன்றைக்கு நீங்களும் நானும் சூழ்ந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சிக்கல்களின் மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் அதை பார்த்து நடுங்கி பயந்து நம்ம ஓடி போகாத அளவுக்கு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறும். இங்கே இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து அவர் கரையேறும் பொழுது அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஏன் அவர் ஜெபம் பண்ண வேண்டும்? அவர் ஜெபம் பண்ணப்பட்டபடினால் பரலோகத்தின் தேவன் அவர் மீது பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தருளி அந்த ஆவியானவர் இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று சொன்னார். அவருடைய பிரியமான பிள்ளைகளுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாய் செய்கிற தேவனுங்க. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய நன்மையினால் உங்களை நிரப்புகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் வானம் திறக்கப்படுகிறதை நான் இயேசுவின் நாமத்தில் காண்கிறேன். இதை ஒருபோது நீங்க மறக்க கூடாது. நீங்க ஜெபிக்க தொடங்கினாலே பரலோகத்தின் தேவன் நீங்க எதற்காக ஜெபிக்கிற ஜெபத்திற்கு உடனே பதில் தருகிறார். இயேசு ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. நீங்கள் ஜெபம் நிறைந்த ஒரு மனுஷனாய் காணப்படும் பொழுது ஆவிக்குரிய மற்றும் சரீர பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்கள் நன்மைகளையும் இன்றைக்கே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்லக்கூடாத தடையா காணப்படுகிறதோ அந்த தடைகள் உடைக்கும்படி ஜெயம் எடுக்கும்படி இன்றைக்கு நீங்கள் முழங்கால படிட்டு ஜெபிக்க தொடங்குவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நன்மை, கிருபை, சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், ஆரோக்கியம், பலம் எல்லாவற்றையும் காண்பீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக அவர் ஜெபம் பண்ணபோது வானம் அவருக்கு திறக்கப்பட்டது என்று சொன்னார். அவருடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் நிச்சயமாக ஜெபிக்க வேண்டுங்க. உலகத்திற்காக ஜெபிங்கள், யுத்தங்கள் ஓயும்படி ஜெபிங்கள். எவ்வளவு காரியங்களுக்கு ஜெபிக்க வேண்டியதுக்கு ஜெப ஆவியினால் இன்றைக்கு நீங்கள் நிரப்பப்படும்படி இயேசுவின் நாமத்தில் பிதாவே இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. கர்த்தருடைய ஆவியானவர்களை நிரப்புவீராக. ஜெப ஆவியினால் நிரப்பி இன்றைக்கு இவர்கள் ஒவ்வொரு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு இன்றைக்கு இப்பொழுதே பதில் கிடைப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே இவர்களுக்காக அடியால் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஷீலா ரொசாரியோ. ஆமென்.